ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப், புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? உபாகம் புஸ்தகம் 1 அதிகாரம் 11வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எத்தனை அருமையான ஒரு தீர்க்க தரிசன வாக்குத்தத்தம் பாருங்க. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே ஆசீர்வதிப்பாராக. தேவ பிள்ளைகளை, நீங்கள் உங்களை தான் ஆண்டவர் பார்த்து சொல்றார். ஆமே, உங்களுக்கு தான் இன்னைக்கு இந்த வார்த்தை வருகிறது. தேவ பிள்ளைகளை, எதில் நீங்கள் குறைப்பட்டிருப்ப? எவ்வளோ காலம் தான் நான் இப்படி குறைப்பட்டிருப்பேன்? இந்த வருஷம் துவங்கி இந்த 2024வது வருஷத்தில் 10 மாதம் போயிடுச்சு. இந்த 11வது மாதத்தில் பார்த்தீங்கன்னா 2 வாரங்கள் முடிஞ்சிடுச்சு. தேவ பிள்ளைகளை, இந்த 3வது ஒரு புதிய வாரத்தினுடைய புதில் நாளுக்குள்ளே வந்திருக்கிறோம். என் வாழ்க்கை இப்படியே குறைவிலே முறிஞ்சு போயிடுமா? என் வாழ்க்கை குறைவாகவே இருந்துடுமா? கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீங்கள் அதிகமாகும்படி, எவ்வளோ அதிகமாக? 1000 மடங்கு. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்தபடியே உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னா, ஆமென். நம்முடைய பரமபிதா அவர் தானே. அவரை தானே நம்மளை ரட்சித்திருக்கிறார். அவர் தானே நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். ஆசீர்வாதின் ஊற்று அவர் தானே. தேவ பிள்ளைகள், உங்களை கைவிட்டுவாரா? கைவிடவே மாட்டார். ஆமே. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை மிகவும் ஒடுக்கி எப்படியாவது அவங்கள அப்ரஸ்ட் பண்ணோம், அவங்கள அழிக்கணும்னு நினச்சா. ஆனால் அந்த ஜனங்கள் பழுகி பெருகிட்டே இருந்தாங்களாம். தேவப்பிள்ளையில், எந்த நன்மையை ஆசீர்வாதத்தை பிசாசு அழிக்கணும்னு நினச்சிருக்கிறான். ஒருவேளை குறைப்பட்டிருக்கீங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை 1000 மடங்கு அதிகமாகும்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. அதனால தான் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60 அதிகாரம் 22வது வசனத்தை கூட வாசிக்கும் போது தீர்க்கதரிசி இப்படியாய் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆமென். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவானா? தெய்வ பிள்ளைகளை, ஒருவேளை உலகத்துக்கு முன்னாடி அற்பமாக காணப்பட்டிருக்கலாம். உலகத்துக்கு முன்னாடி, உங்கள் மனுஷர்களுக்கு முன்னாடி, உறவுகளுக்கு முன்னாடி ரொம்ப லீஸ்டாக, ஒருவேளை அங்கீகரிக்கப்படாதெல்லாம் குறைவாக காணப்பட்டிருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் என்ன சொல்கிறேன்னா, நான் உன்னை அதிகமாக காமிக்க போகிறேன், உன்னை அதிகமாக ஆசீர்வதிக்க போகிறேன், அதிகமாக நான் சாதாரண 1000 நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொன்னது தானே. உங்கள் குறைவை பார்க்காதீங்க, நிறைவானவரை பாருங்கள். அவர் நிறைவாக உங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் அவர் இருக்கிறார். சங்கீதரின் புஸ்தகம் 144 சங்கீதம் 13வது வசனத்தை கூட வாசிப்பீங்கன்னா சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10000 பலுகும். ஆமென். பாருங்கள், எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. கர்த்தர் உங்களை எதில் 1000 பெருக பண்ண போறாரா? எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாக நிரம்பி இருக்குமா? ஆமே. சகலவித வஸ்துக்கள் அப்படின்னா எல்லா விதமான நன்மைகளால் ஆசீர்வாதத்தினால கர்த்தருங்களை 1000 அதிகமாக பெருக பண்ண போகிறார். இதுதாங்க உண்மை. நிச்சயமாக ஆண்டவர் செய்வார். தேவனால் கூட அது காரியம் ஒன்றுமில்லை. நீங்கள் எதில் குறைப்பட்டிருக்கீங்களோ கர்த்தரில் நிறைவாய் உங்களை ஆசீர்வதிப்பார். அழகான வேதத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஆமீன். ஆண்டவர் தான் ஜனங்களுக்கு பிரசங்கித்த முடித்த பிறகு அவங்க வெறுமையாக அனுப்ப மனசு இல்லை. சீஷரில் பார்த்து சொல்லுவார்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுன்னு. ஆமீன். 200 வெள்ளி பண்ணிருந்தாலும் போதாத ஆண்டவரே, எங்களுக்கு எப்படி இவங்களுக்கு கொடுக்க முடியும்னு. ஆனால் எங்கள் ஒரு பையன் இருக்கிறான், அவங்க 5 அப்போ 2 மணி தான் இருக்குது. அதை எடுத்துன்னு சொல்லி அதை ஆசீர்வதித்த ஸ்தோத்திரம் பண்ணி அதை கொடுத்தபோது 1000 பெருக பண்ணினார் அல்லவா? தேவப்பிள்ளையில் 5 அப்பமும் 2 மணி தான் இருக்கா? பயப்படாதீங்க. குறைவுகளை நிறைவாக்குற கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வாதம். நீங்கள் 1000 பெருகுவீங்க. கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. 1000 அதிகமாகும்படி செய்கிற கர்த்தரப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாழ்க்கையில் ஆண்டவரே, இவர்களுடைய வாழ்க்கையில் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். என்ன குறைவோடு இருக்காங்களோ தெரியல. இன்றைக்கு சின்னவன் 1000 சொன்ன போல இவர்கள் பெருகுவர்களாக, அதிகமாகுவர்களாக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அப்படி செய்கிற ஸ்தோத்திரம். சகலவித வஸ்துகளையும் பெருக பண்ணுகிற ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அப்படி ஆசீர்வதித்து கனப்படுத்தும்.
இந்த நாள் முழுதும் கரமெடுத்து நடத்தும் கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபக்கலும் பிதாவே, ஆமென். நீங்கள் ஆயிரங்களாக பெருகுவீர்கள். தைரியமாக போங்க. காட் bless you.